பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுதும் இவாஞ்சலின் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களை, பணத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் மேலாக இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, பணத்தை பொருளாசையை குறித்தும் பணத்தை குறித்தும் வேதம் கூறும்போது அது விக்கிரகம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள், அது தேவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை நிராகரிக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இப்பொழுதும் நம் பணத்தை எவ்வாறு சேமிக்க வேண்டும் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவசர தேவைகள் சந்திக்கப்பட சேமிப்பு மிகவும் அவசியம். நம்முடைய வருமானத்தில் 1/5 பங்கை நாம் சேமிக்க வேண்டும். ஜாமீனுக்கு யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. கடன் வாங்கியும் கடன் கொடுக்கக்கூடாது. உங்களால் மற்றவர்களுக்கு மற்றவர்களுடைய கடனை செலுத்தத்தக்க நிர்வாகம் இருக்குமானால் நீங்கள் ஜாமீன் செய்யலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கொடுத்தலை அன்பின் வெளிப்பாடாகும் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, நம் வருமானத்தின் முதற் பலனால் தேவனை சேவிக்க வேண்டும். மட்டுமல்ல, நம்மை விட தாழ்வில் உள்ளவர்களுக்கு, தரித்திரர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசனத்தோடு அல்ல, உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. உதார குணம் உள்ளவர்களை கர்த்தர் செழிக்க பண்ணுவார் என்று வேதம் கூறுகிறது. தரித்திரர்களை எந்நாளும் நினைக்க வேண்டும், எப்பொழுதும் உதவி செய்ய வேண்டும். எனவே பிரியமானவர்களை, நாம் கடன் இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுக்க, தேவனுக்கு கொடுக்க நம்மை தயார்படுத்துவோமா? இப்பொழுதும் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளை காண செய்த தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. என் தேவனாகிய கர்த்தாவே, தரித்திரர்களுக்கு உதவ, தாழ்வில் இருப்பவர்களுக்கு உதவ எங்களுக்கு ஒரு உதார குணத்தை தாரும் ஐயா. உற்சாகமாய் உமக்கு கொடுக்க எங்களுக்கு உதார குணத்தை தாரும் சுவாமி. நன்மை செய்யவே மனுஷன் கொண்டிருக்கும் ஆசை தயை என்று சொன்னீர் அல்லவா ஆண்டவரே. அப்படிப்பட்ட தயையுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.